Hi students, இந்த வீடியோவில் exercise 7.1ல 5th sum தான் பார்க்க போகிறோம். 4 person live in a conical tent. ஸோ ஒரு கோனிக்கல் டென்ட்டுக்குள்ளே ஒரு 4 person வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ அதோட ஸ்லாண்ட் ஹைட் எவ்வளோவா 19 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸ்லாண்ட் ஹைட் 19 சென்டிமீட்டர். இஃப் ஈச் பர்சன் ரெக்வயர் ஒரு பர்சனுக்கும் எத்தனை ஏரியா தேவைப்படுது 22 சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஆஃப் த ஃப்ளோர் ஏரியா. ஸோ அந்த கீழே ஃப்ளோர் டென்ட்னா இங்கே டென்ட் இருக்கும், கீழே இருக்கிறதா இந்த சர்க்கிள் ஷேப்பில் இருக்கிறது என்னது ஃப்ளோர் ஏரியா. ஸோ இந்த ஃப்ளோர் ஏரியாவில் ஒருத்தருக்கு எவ்வளோ சென்டிமீட்டர் தேவைப்படுது சென்டிமீட்டர் ஸ்கொயர் 22 சென்டிமீட்டர் ஸ்கொயர் தேவைப்படுது. மொத்தமாக எத்தனை பேர் இருக்காங்க 4 person இருக்காங்க. ஓகே, ஸோ தென் ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த டென்ட்டோட ஹைட் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ கிவன் என்னது ஸ்லாண்ட் ஹைட் எவ்வளோ 19 சென்டிமீட்டர், ஃப்ளோர் ஏரியா ஒரு பர்சனோட ஃப்ளோர் ஏரியா எவ்வளோ 22 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த டென்ட். ஸோ சொல்யூஷன் படி பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ ஃப்ளோர் ஏரியா ஆஃப் 4 person ஒரு பர்சனுக்கு வந்து 22 சென்டிமீட்டர் தேவைப்படுது. ஸோ ஃப்ளோர் ஏரியா ஆஃப் 4 person, அப்போ 4 personக்கு எவ்வளோ தேவைப்படும் 4 × 22 பண்ணால் 88 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ அப்போ 4 person தான் அது உள்ளே வாழ்கிறாங்க. ஸோ அந்த ஃப்ளோர் ஏரியாவில் 4 personக்கு எவ்வளோ தேவைப்படுது ஏரியா 88 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இப்போ இந்த ஃப்ளோர் ஏரியா பாருங்கள் என்ன ஷேப்பில் இருக்குது, சர்க்குலர் ஷேப்பில் இருக்குது. சர்க்குலருக்கு ஏரியா ஃபார்முலா என்னது சர்க்கிள் ஷேப்புக்கு πr ஸ்கொயர். ஸோ அப்போ அந்த ஃப்ளோர் ஏரியா ஃபார்முலா என்னது πr ஸ்கொயர். டோட்டலாக எவ்வளோ இருக்குது 88 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாமா, நம்ம சப்ஸ்டியூட் பண்ண என்ன வரும் பாருங்க 22/7 பைக்கு பதிலாக ரேடியஸ்க்கு பதிலாக என்ன வரணும் r ஸ்கொயர். அதான் அப்படியே வச்சுங்க, ரேடியஸ் கண்டுபிடிக்கலாம். ஈக்குவல் டு 88. இப்போ இந்த டிவைடில் இருக்க 7 அங்கே போச்சுன்னா மல்டிபிளில் வந்துடும், மல்டிபிளில் இருக்க 22 இங்கே வந்துச்சுன்னா டிவைடில் வந்துடும். ஸோ இங்கே பாருங்கள் இப்போ 11 டேபிள் 22 88 இருக்கா, அது ரெண்டுத்தையும் 11 டேபிள் 11 2s are 22, 11 8s are 88. ஓகே, மறுபடியும் 2 இருக்குல்ல 2 1s are 2 4s are 8. ஓகே, அப்போ 7 4s are என்ன வரும் 28. அப்போ r ஸ்கொயர் அப்படியே வச்சுங்க, r ஸ்கொயர் ஈக்குவல் டு 28. ஆரில் நமக்கு கண்டுபிடிக்க தேவையில்ல, நம்ம r ஸ்கொயராகவே வச்சுக்கலாம் இங்கே. ஏன்னு நான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள் ஏன் r ஸ்கொயராக வச்சு சொல்லணும்னா, நமக்கு எல்லோட ஃபார்முலா என்ன தெரியும் √r² + h ஸ்கொயர். நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க ஹைட் ஆஃப் த டென்ட். ஸோ ஹைட் ஆஃப் த டென்ட் வேணும்னா h மட்டும் இங்கே வச்சுட்டு மிச்சம் எல்லாத்தையும் அங்கே எடுத்துகிட்டு போகணுமா. ஸோ ரூட் அங்கே போச்சுன்னா ஆகிடும் ஸ்கொயர்னு வந்துடும். ஸோ r² + r² அங்கே போச்சுன்னா -r² வந்துடும். இங்கே ஹெச்சில் இருக்க ஸ்கொயர் அங்கே போகும்போது ஆகிடும் √L² - r² ஈக்குவல் டு h. இப்போ நம்ம h கண்டுபிடிக்கணும். ஸோ h இஸ் ஈக்குவல் டு L² - r². ஸோ இப்போ ஏன் புரிஞ்ச நம்ம r² ஏன் டேரெக்டாக அப்படியே வச்சுருக்கோம் ஆராக கண்டுபிடிக்காமல். இங்கே பாருங்கள் L² பதிலாக Lக்கு பதிலாக 9 இருக்குது, 19 ஸ்கொயர் பண்ணிடுவோம் r² ஃபுல்லாத்துக்கு பதிலாக என்ன பண்ணும் 28 தான் போடணும். 28 ஸ்கொயர் பண்ணக்கூடாது நீங்கள், ஏன்னா r² வேல்யூ தான் என்னது 28 தான். அப்போ ஃபுல் r² பதிலாக வெறும் 28 மட்டும் போட்டால் போதும். நம்ம இப்போ 19 ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது 361 - 28. ஸோ மைனஸ் பண்ணும்போது 333. ஸோ இதை வந்து என்ன பண்ணணும் ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். ஸோ எந்த நம்பரையும் 2 வாட்டி மல்லே பண்ணால் 333 நம்பர் வராது. ஸோ அதனால் என்ன பண்ணுறோம் அதுக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறோம். ஸ்கொயர் லாங் டிவிஷன் மெத்தட் பாருங்கள் 333. ஸோ ஃபஸ்ட்டு ஆட் நம்பர் எத்தனை நம்பர் இருக்குது 1 2 3 இருக்குது. ஆட் நம்பர்னால ஃபஸ்ட்டு ஒரு நம்பர் மட்டும் எடுத்துகிட்டா போதும். ஸ்கொயர் டேபிள் 3 இல்லை 1 1s are 1. ஓகே, 2 2s are 4 மேலே போய்டும். அதனால் 3 விட கம்மியாக வேணும்னா 1 1s தான் எடுக்கணும். 1 ரிமைனிங்னா இருக்கும் 2 இருக்கும். ஸோ பேலன்ஸ் இருக்க இந்த 2 3 கீழே இறக்கிட்டேன். ஸோ அப்போ ஆயிடுச்சு 233 வந்துருச்சு. இப்போ இந்த இடத்துல வர நம்பர் எப்படி கண்டுபிடிக்கணும்னா இந்த 1 இருக்குல்ல இங்கே 1 மட்டும் தான் இருக்கும். இப்போ 1 என்ன பண்ணணும் 2ஆல் மல்லே பண்ணி இங்கே போடணும். 1 2s are 2ன்னு போட்டாச்சு. இப்போ 2 கூட என்ன நம்பர் போடுறோமோ அதே நம்பரால் தான் மல்லே பண்ணணும். ஸோ அதே நம்பரால் மல்லே பண்ணும்போது 233 பக்கத்தில் எப்போ வருதுன்னு செக் பண்ணணும். ஸோ 2 கூட 8 போடும்போது 8ஆல் மல்லே பண்ணும்போது நான் வந்து 224. அப்போ 233 பக்கத்தில் வந்தது. அப்போ இங்கேயும் 8 போட்டுட்டேன், இங்கேயும் 8 போட்டேன். இப்போ என்னாச்சு இங்கே 18 ஆயிடுச்சு. அப்போ 224 ரிமைனிங் வரீங்க 9 வந்தது. ஓகே, ஸோ 9 மட்டும் வந்ததுனால என்ன பண்ணுறோம் இதை விட சின்ன நம்பர் பாயிண்ட் வச்சு என்ன பண்ணுறோம் 2 zeros எடுத்துக்கணும். ஓகே, ஸோ 2 zeros எடுத்துட்டு இங்கே 18 இருந்து இந்த 18 2ஆல் மல்லே பண்ணால் 36. ஸோ அப்போ இங்கே என்ன பண்ணணும் 36ன்னு போடணும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் 1 மட்டும் 2ஆல் மல்லே பண்ணி இங்கே எழுதணுமா. இப்போ என்ன பண்ணுறோம் 2 நம்பர் வந்துருச்சிங்க. அப்போ என்ன பண்ணுறோம் இந்த 18 2ஆல் மல்லே பண்ணி 36ஆக போடுறோம். இப்போ அதே மாதிரி தான் இந்த 36 கூட 2ன்னு போட்டால் 2ஆல் தான் திருப்பி மல்லே பண்ணணும். ஸோ இப்போ இங்கே 2 போட்டு 2ஆல் மல்லே பண்ணும்போது என்ன ஆகுது இங்கே 900 பக்கத்தில் வருது. ஸோ 3 போட்டு 3ஆல் மல்லே பண்ணால் நமக்கு 900 தாண்டி போயிடும். அதனால் 2 போட்டு 2ஆல் மல்லே பண்ணும்போது 724 வந்தது. ஸோ அப்போ 0.2. ஸோ அப்போ ஆன்சர் என்ன வந்திருக்கு h வந்து 18.2 சென்டிமீட்டர். ஹைட் ஆஃப் த டென்ட் வந்து எவ்வளோ 18.2 சென்டிமீட்டர்.